இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாவு அரெஸ்ட் செய்யப்படுவாரா அப்படின்னு இன்டர்நேஷனல் மீடியா ஃபுல்லா ஒரு பெரிய டிபேட் போயிருக்கு. செப்டம்பர் செகண்ட் வீக் அரெஸ்ட் செய்யப்படுவாரா அப்படின்னு ஒரு டிபேட் போகுது. அதுவும் யார் அரெஸ்ட் செய்யப்படுவா தெரியுங்களா? நியூயார்க்கோட மேயர் இந்த ஜோந்தார் மந்தானி, சாரி ஏதாவது தப்புக்கு பேரா சொல்லியிருந்தேன்னா, நியூயார்க்கோட மேயர் நான் அரெஸ்ட் செஞ்சே செய்வேன் அப்படின்னு இருக்காரு. ஆனா யுஎஸோட பிரசிடென்ட் மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் என்னன்றாருன்னா, அவரை யாராலையும் தொட முடியாது, சேஃபா போவார். கொஞ்சம் ஷார்ட்டா சொல்ல ட்ரை பண்றேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எதுக்கு வராருன்னா, UNGA, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி அப்படின்னு ஒரு சப்மிட்க்கு இங்க வராரு. ஒரு சிட்டியோட மேயர் ஒரு ஃபாரின் பிரைம் மினிஸ்டரை அரெஸ்ட் பண்ணலாமா? இவர் ஏன் பண்றாரு அதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ICC, கிரிக்கெட்டுக்கு இல்லைங்க இது, தி ICC சொல்லப்படுற த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், இவர் மேல ஒரு அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, தி ஹேக் அப்படின்னு சொல்லப்படுற நெதர்லாண்ட்ல இவர் மேல ஒரு அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இவர் ஒரு கோல்ட் பிளட்டட் மர்டர். அது உண்மைதான், ஆனா அதை ப்ரூவ் பண்ணும் இல்லையா? இப்ப என்னன்னா, லைக் இந்த பாலஸ்தீன் அப்புறம் இந்த காசா மேல எல்லாம் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பாடு கூட உள்ள அனுப்பாம, ஏன்னா இன்டர்நேஷனல் இருந்து பல கண்ட்ரிஸ் அந்த காசாக்கு பாலஸ்தீன் சுத்தி சாப்பாடு அனுப்புறதுக்கு முயற்சி செய்யறாங்க. ஆனா இந்த மனுஷங்க பாருங்க, எதுவுமே உள்ள போக கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவா இருந்து உள்ளகிறவங்க எல்லாரையுமே சித்திரவதை பண்ணி சாவடிச்சுக்கிறான். சோ அதனால இவன் ஒரு பெரிய கோல்ட் பிளட்டட் மர்டர், இவனை புடிச்சு உள்ள போடணும் அப்படின்னு இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு இவங்க நெதர்லாந்து இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. சோ இந்த ICC பாடிக்கு ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. சரி, அப்ப எப்படி அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, USA இருக்கு பாருங்க. USA 2002ல அப்போ மிஸ்டர் புஷ் இருந்தாரு, ஜார்ஜ் புஷ். அவர் இந்த ரோம் ஸ்டேட்டஸ்ன்னு ஒரு அக்ரிமெண்ட்ல அவர் சைன் பண்ணல. ஏன் பண்ணலன்னா, ஏன்னா ஒருவேளை அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணா அவங்களோட ஓன் சோல்ஜர்ஸை எங்க வேணாலும் அரெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வேர்ல்டு ஃபுல்லா. ஏன்னா யூஎஸ்ஓட சோல்ஜர்ஸ் வேர்ல்டு ஃபுல்லா எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க, இன்க்ளூடிங் இந்தியா. சோ அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அப்போ அவர் சைன் பண்ணல. சோ அதனால ICC என்ன பண்ணிருக்கு, இவங்க யாருன்னா ஒரு பிரசிடென்ட் அரெஸ்ட் பண்ணணும்னா அவங்க வயா மெம்பர் ஆஃப் கண்ட்ரி மூலியமா தான் சொல்ல முடியும். சோ இவங்க இங்க சொல்லி நீங்க வேணா ஒரு ஆப்ளிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, நீங்க வேணா அவர் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. பட் அந்த ஆப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ண பட் யூஎஸ் கவர்மெண்ட், அதாவது ட்ரம்ப் சத்தியமா அந்த வேலை செய்ய மாட்டார். அது ஏன் செய்ய மாட்டாருன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு. ஜியோ பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்குமே தெரியும். சோ அதனால என்ன பண்ணிட்டாரு, இந்த விஷயத்த இந்த நம்ம நியூயார்க் மேயர் கையில எடுத்துக்கிட்டார். நீங்க பாத்தீங்கன்னா சிட்டிஸ் லைக் லண்டன், நியூயார்க் எல்லாம் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட்டா அண்டர் கண்ட்ரோல் மேயர் கையில. சோ மேயர் என்ன சொன்னாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் செஞ்சு தான் ஆகணும். சோ இவர் மேயர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு லீகலான ஒரு அவென்யூ எடுத்து பை யூசிங் தி அண்ட் என்கிட்ட இருக்கிற லா எல்லாம் வச்சு நான் இவர் அரெஸ்ட் செய்யறதுக்கான எல்லா இதுவும் நான் முயற்சி நான் எடுப்பேன். இன்டர்நேஷனல் மீடியாவும் அமெரிக்கன் மீடியாவும் என்ன சொல்றதுன்னா, ட்ரம்ப்பும் நெத்தன்யாவும் ஐ டு ஐ கான்டாக்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க, ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு சின்ன கோல்டு வார் போகுது, பிளஸ் ரெண்டு பேருக்குமே ஒரு ஏழாம் போதுன்றாங்க. பட் அப்படி போகும்போது ஏன்பா இப்ப திடீர்னு நீங்க சப்போர்ட் பண்றாருன்னு கேக்குறீங்களா? வெரி சிம்பிள். இப்போ நவம்பர்ல யூஎஸ்ல மிட் டர்ம் எலெக்ஷன் ஒன்று வருது. அந்த எலெக்ஷன்ல ரிபப்ளிக் பார்ட்டிக்கு ஜனங்களுக்கு ரொம்ப 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 நெகட்டிவான ஒரு இது இருக்கு. அது ஏன் இருக்குன்னா, டியூ டு இன்ஃபிளேஷன், இந்த வார் கிரைசிஸ்ல பிளஸ் அவர் இந்த ரிபப்ளிக் பார்ட்டில ஜெயிச்சதுக்கு ரீசன் என்ன சொன்னாருன்னா, நான் வந்தேன்னா உங்களுக்கு எல்லா விலைவாசியும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா அடிமட் லெவல் நான் கம்மி பண்ணி காட்டுறேன். ஆனா வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே 100 மடங்கா மாறிடுச்சு. சோ இப்போ இங்க இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா இந்த நரேட்டிவ் எப்படி செட் பண்ணி எடுத்துன்னு போறாருன்னா, தி ரிபப்ளிக் பார்ட்டி வர்சஸ் தி டெமோக்ராட்டிக் பார்ட்டி. இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டியை பேக் பண்றது யாருன்னா, இந்த நம்ம மேயர் இருக்கிறார் பாத்தீங்களா, ஜோஹான் மந்தானி, இவருக்கு. சோ இப்போ ஜனங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி இதை கொஞ்சம் இப்படி எடுத்துன்னு போலாம் ட்ரை பண்றாரு. இப்போ பார்த்துனுக்கிற சில பேருக்கு டவுட் வரலாம், சரி இந்த நரேட்டிவுக்கும் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் சப்போர்ட் பண்றதுக்கு என்ன ரீசன்? வெரி சிம்பிள். என்னன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் வேற இல்ல. சரி, அமெரிக்காவில் இருக்கிற எந்த ஒரு பார்ட்டி வந்தாலும் அவங்களுக்கு ஃபண்ட் பண்றது யாருன்னா ஐபேக், தி அமெரிக்கன் இஸ்ரேல் பப்ளிக் அஃபேர் கமிட்டி அப்படின்னு இந்த ஐபேக் தான். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்டியானிட்டி சப்போர்ட் பண்றது இஸ்ரேல். சோ அவங்க யூஎஸ்ல இருக்காங்க, அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி தான் இந்த வாட்டி மிஸ்டர் ட்ரம்ப் இந்த மாதிரி இந்த இடத்துல திருப்பி உட்கார வச்சு. சோ இந்த ஐபேக் நம்பி தான் ரெண்டு பார்ட்டியுமே இருக்கு. ஏன்னா இவங்க ரெண்டு பார்ட்டிக்குமே ஈக்குவலா ஒரு $120 to $150 மில்லியன் ஃபண்டா கொடுக்குறான். சோ மேயர் சொன்னது, நான் அரெஸ்ட் பண்றேன், யூஎஸ் நான் அரெஸ்ட் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இதை இந்த மாதிரி ரிபப்ளிக்கும் டெமோக்ராட்டிக்கும் வர்சஸ் இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணா, சோ அங்க இருக்கிற லோக்கல்ல இருக்கிற இந்த இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ற அந்த கிறிஸ்டியன்
பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா ட்ரம்ப் பக்கம் வருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவருக்கு. ஸோ இது லாஸ்டா ஃபினிஷிங் டச்ல இஸ்ரேலும் யுஎஸும் ரெண்டு பேருமே இந்த ஐபேக் என்ற ஒரு லாபியில ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆனா இதுல ரொம்ப மோசமா தினம் செத்துனுக்கிறது யாருன்னா பாலஸ்தீன், காசா இந்த பக்கம் இருக்கிறவங்க தான். ஸோ இது இந்த நெரேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன தோணுது? உண்மையாவே இவரு நியூயார்க் வந்தாருன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்களா, இல்ல இதை வச்சு அடுத்த வர நவம்பர் எலெக்ஷனுக்கு இதை மூவ் பண்ண ட்ரை பண்றாங்க? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on the next video. Bye.